வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆஃப் பிரெயின் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவுகளோடு பார்த்தோம், இசையினால் அந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்றத சிறப்பாக நம்ம உணர முடியும் அப்படின்னு ஒரு மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு வைங்க. இப்போ நம்மக்கிட்ட நிறைய பாடல்கள் இருக்குது. அவங்களுடைய மதர் டங்கில் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களோட மதர் டங்கில் சில பாடல்கள்லாம் இருக்கும், பாசுரங்கள் இருக்கும், அப்புறம் கவிதைகள் இருக்கும். அப்படின்னு சொன்னால் கவிதைகளை நம்ம நல்லபடியாக மனப்பாடம் பண்ணணும். ஆரம்பித்த உடனே முழுவதும் சொல்ல தெரிய வேண்டும் அப்படின்னு வைங்க. அது எந்த மொழியாக இருந்தாலும், சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, நம்ம பாரத நாட்டில் பேசக்கூடிய எல்லா மொழிகளில் எது நம்மளுக்கு தாய்மொழியாக இருந்தாலும் இந்த தாய்மொழியில் சில பாடல்களை நம்ம என்ன பண்ணோம், மனப்பாடமாக சொல்ல தெரியணும். வில் ஹாவ் டு மெமரைஸ் அப்படின்னு சொன்னால் அந்த மெமரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல அது எல்லாத்தையும் ஒரு தடவை படித்து பார்க்கணும். அந்த படித்து பார்த்துட்டு கிவ் 2 hours டைம். இப்போ 10 பாடல்களை படிக்கணும்னு வைங்க, 10 பாடலையும் ஒரு தடவை பார்த்து படிச்சுட்டு ஒரு 2 hours பேசாமல் இருங்க. அப்புறம் மறுபடியும் மனப்பாடம் பண்ணணுமே. ஒரு தடவை படித்தாலே மனப்பாடம் ஆகாதே. யூ ஹாவ் டு மெமரைஸ்ன்னு சொன்னால் என்ன, நினைவில் கொள்ள வேண்டும். அது அப்புறம் என்ன, மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்பொழுது ஒரு 2 hours கழிச்சு மீண்டும் படிக்கச்சே ஏற்கனவே நம்ம படித்தோம் பாருங்கள். இந்த 10 வரிகளை படிச்சிருக்கோம் இல்லையா, 10 செய்யுள் வைகளை 10 × 4 வரி இருக்கும். அப்படின்னா இந்த 40 வரியும் மீண்டும் ஒரு தடவை படிக்கும்பொழுது ஏற்கனவே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி படித்தோமே அது நம்மளுக்கு நினைவில் வரும். இந்த வார்த்தையெல்லாம் அப்போ படித்தோமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்து படிக்கும்பொழுது அப்போ என்ன சார் ஆச்சு, இதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் பிளாஸ்டிசிட்டி. ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன்டு சர்டன் திங்ஸ். அதை நம்ம மறுபடியும் 2 மணி நேரம் கழித்து பழகி பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அது வரும். இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எப்படி செய்யலான்னு கேட்டால், நம்மளுக்கு இந்த 10 செய்யுளும் படித்து தான் ஆகணும். ஒரு இங்கிலீஷ் போய்ட்ரி 40 வரி இருக்குது அப்படின்னா 40 வரியும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், தினமும் காலையில் எழுந்து நம்மளோட ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் செலவாக்கி அந்த 10 நிமிஷத்தில் எத்தனை வரிகள் படிக்க முடியுமோ அத்தனை வரியை தினமும் படிக்கிறது. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், பார்த்து ஒரு தடவை படித்தாலே போகிறோம். அந்த மாதிரி பார்த்து படிக்கும்பொழுது ஒரு 30 நாள், தட் இஸ் 4th வீக்கில் நான் உங்களை கேட்காமே இந்த 30 வரையும் என்ன பண்ணிடும், மனசில் நிற்கும். நீங்கள் ஆரம்பித்த உடனே அந்த 30 வரையும் வரிசையாக சொல்லக்கூடிய ஒரு திறமை நம்மளுக்கு வந்துட்டுருக்கோம். இது என்னது, வி ஆர் ரெடி டு லேர்ன் மாத்திரம் இல்லை, த பிளாஸ்டிசிட்டி, த பிரெயின் அடாப்ட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் கிவிங், வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் கிவிங் இட் டு த டே 1 அதுலேருந்து டே 30 வரைக்கும் இது நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம மனசில் இருக்கும். இது ஒரு பழக்கம்தான், மூளையை நம்ம பழக்கிறோம். இதில் நம்ம இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு சொன்னால், நிறைய பேர் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற சனாதன தர்மம் சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதில் நிறைய செய்திகளை வாய் வழியாக செவி வழியாக கொண்டு வரது தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இது அப்படியே மாறாத தினமும் ஒரு 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியாக போச்சு, இன்னைக்கு முடிஞ்சிட்டு நான் மறுபடியும் அடுத்த 4 மணி நேரம் கழிச்சு எதுவுமே செய்ய வேண்டாம், நாளைக்கு 4 மணி நேரம் ப்ராக்டிஸு, அடுத்த நாள் ப்ராக்டிஸு அப்படின்னு சொன்னால் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு 1 அல்லது 2 வருஷத்தில் இது எல்லாத்தையுமே நல்லபடியாக சொல்ல வரும். ஒரு இடத்துல ஆரம்பித்தா அந்த 10 பாட்டு தவறு இல்லாமல் சொல்லிகிட்டே வருவாங்க. இது என்னது, இட் இஸ் அடாப்டபிலிட்டி ஆஃப் த பிரெயின் டு ரீடைன் வாட் எக்ஸாக்ட்லி வி ஹவ் லிசன்ட், வாட் எக்ஸாக்ட்லி வி ஹவ் லேர்ன்ட் டு ரிசைட். அப்படிதான் இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதை வகுப்பில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது தேவையில்லாததாக இருக்கும். இதுபோல் அவங்க பழக்கப்படுத்திக்க வேண்டாம். பெரிய அளவில் நம்ம தொடர்ந்து படிக்கணும், தமிழ் படிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எப்படின்னு. அதுபோல் வரும்போது இந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் இருக்கே, தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இது மாதிரி 4000 பாசுரங்கள் ஒரு 2 அல்லது 3 வருஷத்தில் படிக்க முடியும். மொத்தத்தையும் மனசில் வச்சுக்கலாம். கம்பராமாயணத்தில் இருக்க இவ்வளோ செய்யுள் இருக்கா, அத்தனை செய்யுளும் என்ன பண்ணால் பிழை இல்லாமல் பிசகு இல்லாமல் சொல்ல முடியும். அந்தந்த காண்டத்துக்கு எத்தனை பாசுரங்கள் இருக்குது சொல்லிட முடியும். இது என்ன, நம்மளுடைய மூளையை அப்படி ஒரு பழக்கப்படுத்துகிறோம். எவ்வளோ செய்திகளை அது ஸ்டோர் பண்ணிக்கும், அதனோட கெப்பாசிட்டி என்ன, அது வானளாவது ஆகாயம் போல் பறந்து விரிந்து இருக்கக்கூடியது. ஸோ அந்த அளவில் அது எல்லாத்தையும் ரீஆர்கனைஸ் பண்ணி ஒரே விஷயத்துக்கு செய்திக்கு தொடர்புடையதாக இருந்தேன்னு வைங்க, அதையும் சேர்த்து அதிலே வச்சு பெரிய அளவில் அதை நம்மளை திறமையானவனாக காட்டித்தரும். ஆனால் அதுக்கு என்ன வேணும், பழக்கம் அத்தியாவசியம். அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரீவயர் பண்ணுறதுக்கும் ப்ரீவயர் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. அது புது கனெக்ஷன் சொன்னோம் இல்லையா, ஒரு புது கனெக்ஷனை அது மேலும் மேலும் தொடர்ந்து அந்த நியூரல் லூப்லேயும் நியூரல் நெட்வொர்க்லேயும் அது போட்டு வச்சுக்கோம். நியூரல் லூப்புன்னு என்ன, இப்போ படிக்கிறத உடனே சின்ன ஒரு லூப்பில் போட்டு வச்சுக்கிறது. அந்த லூப்பில் 10 செய்தி இருக்குன்னு வைங்க, அது 10 செய்தி
நிறைந்த உடனே அது ஒரு நியூரல் நாட்குள்ளே மாட்டும். அந்த நியூரல் நாட்டில் 10 செய்தி இருக்காது, 1000 செய்தி வச்சுக்கிற அளவுக்கு பெரிய இதாக இருக்கும். யூ கேன் கண்டினியூ டு ஸ்டோர் இன் த சேம் நியூரல் நாட் irrespective ஆஃப் யுவர் நீங்கள் எவ்வளோ படித்தாலும். இதில் பெரிய அதிசயம் இறைவனுடைய படைப்பில் என்ன மிகப்பெரிய அதிசயம் என்னன்னு சொன்னால், ஒரு நியூரல் நாட்டில் நம்மளை மூளையே தான் அது போட்டுக்கும். நம்மளுக்கு வந்து இந்த நாட்டில் போட்டுன்னு சொல்ல வேண்டிய. இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறங்க அப்படின்னு சொன்னால், அந்த படிக்கிற செய்தியை நியூரல் லூப்லேருந்து ஒரு நியூரல் நாட்டுக்கு மாற்றுறதுன்னு சொன்னால், அது கெமிஸ்ட்ரி நாட்லேயோ இல்லாட்டி போனால் சைக்காலஜி நாட்லேயோ அது போடாது. இதை நம்ம என்ன முயற்சி பண்ணி பார்க்குறோம்? நம்ம சொல்கிறோம் முன்னாடியே, இப்போ நான் படிக்கிறது ஃபிசிக்ஸ்ப்பா, சைக்காலஜி நாட்டில் போட்டுறாதே அப்படின்னு சொன்னால், இந்த டாக்டர் நல்லா தான் இருந்தாங்க, இந்த 10 நிமிஷத்தில் இப்படி மாறிட்டாங்க, இட் இஸ் குவைட் அன்னோயிங் அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசுவாங்க. இப்போ எல்லோரும் பசங்களாம் சிரிக்க கூட சிரிப்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், எந்த பாடம் படிக்கிறதா இருந்தாலும் அது ஏற்கனவே ஒரு லூப்பில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னு சொன்னால், அதுவே அதுக்கு தொடர்புடைய அதுபோல் ஒரு நாட்டில் தான் மாற்றும். இட் நெவர் கன்ஃபியூசஸ் இட்ஸ். நாம் தான் ரிட்ரீவ் பண்ணும்போது கோணமான செய்வோமே தவறு இல்லாமல் இந்த பாடம் படிச்சுட்டுட்டே வேற அது கூட நடக்காது. ஏன்னா கவனம் குறைவாக இருந்தால் தான் நடக்குமே தவிர, மற்றபடி கவனம் கூர்ந்து கவனிக்கிற ஒரு மனப்பான்மை, கூர்ந்து கவனிக்கிற ஒரு மனோபாவம், அது ஒரு பழக்கம். இட் ஹாஸ் பிகம் அன் ஹேபிட் அப்படி சொல்கிறோமில்ல, அதுபோல் அது ஒரு பழக்கமாக தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தால் எப்போவுமே மாற்றி யோசிக்கிறது இல்லை மாற்றி விஷயத்தை ரிட்ரீவ் பண்ணுறதுன்றது இல்லவே இல்லை. யோசிக்கும் போது வித்தியாசமாக யோசிக்கலாம், புது செய்திகளை கொண்டு வரும்போது தட் இஸ் லீட்ஸ் டு என்ன கிரியேட்டிவிட்டி கொண்டு வரும். ஆனால் நினைவில் கொள்வது எப்படி, பிளாஸ்டிசிட்டி நம்மளோட மூளை எப்படி பழக்கப்படுத்துறது, இப்படி பழக்கப்படுத்தினாலே புது விஷயங்களை மெமரைஸ் பண்ணலாம், புது விஷயங்களை கற்றுக்க முடியும். இது எல்லாமே ஏற்புடையதா. த வயரிங் த பிரெயின் டு லேர்ன் நியூ திங்ஸ் அப்படி இருக்கே, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, பழக்கப்படுத்துதல். இப்படி பழக்கப்படுத்தினாலே நம்ம மூளையில் இருக்கிற செல் இருக்கே, அது 2% செல்லை பழக்கப்படுத்தினாலே இவ்வளோ வேலை செய்யும். இப்போ நம்மளாம் எதனா ஒரு செல்லு பழக்கப்படுத்துகிறோமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய என்ன பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. we are not at all using anything, just அது அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், ஃபினாமினலாக வேலை. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஃபினாமினல் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது என்ன பண்ணுறோம், ஒப்புத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அதை நம்ம என்ன பிளண்ட்டாக வச்சுருக்கோம். பயன்படுத்தவே இல்லை. பயன்படுத்தினா தானே, பயன்படுத்துறது ஏதோ கிருத்திரிமமாக யோசனை பண்ணுறதுக்கு பயன்படுத்திட்டு இது இல்லை, செயல்பாடு இல்லை. பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும். செய்யக்கூடிய செய்திகள் பயனுள்ளதாக இருக்கணும், ஏற்புடையதாக இருக்கணும் அப்படின்னு என்ன சொன்னால், அதுக்கு அந்த நியூரல் நெட்வொர்க்கும் நியூரல் நாட்டையும் எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால், அதை பழக்கப்படுத்தினால்தான் அது பயனாகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.